ಭಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ. அது எப்படி பயம் வரும்? எப்படி பயம் வரும்? மேல அன்பு இருந்தா அங்கிருந்து பயம் வரும். இப்ப எல்லாமே நடிப்பா போயிடுது இல்லையா? மிஸ்டேக் எங்க இருந்து கண்டுபிடிக்கும்? நம்ம வாயில பேசுறது ஒண்ணா இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒண்ணா இருக்கு. ஏதோ அகங்காரம் மமகாரம் மாறுபட்டு போனது. நீ வாயில போய் ஆடியோ பேசுனா அப்படியே சும்மா அப்படி கதை கதையா பேசுற, 15 வருஷம் கதையை பேசுற, இல்லை என்னென்னமோ பேசுற, இப்படிங்கிற நான் வந்து உசுர ஒரு சோப்புக்குள்ள எடுத்து நான் மாஸ்டர் கொடுத்துருவோங்கிற அளவுக்கு பேசுறேன். நல்லா மாஸ்டர் கண்ட பயமா இருக்கு. மாஸ்டர் வந்தா நம்மளால பாடம் இல்லை, கம்மிங் பண்ண முடியல. இது எப்படி முடியும்? ஒரு அன்பு இருக்கிற இடத்துல பயம் எப்படி வரும்? பேசிக்கே தப்பா இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை அம்மா பார்த்து பயப்படுமா? அம்மா கத்தி எடுத்து குத்துறாங்க, குத்தி விடுவோம் கருத்து விடும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பயப்படுவோம் அம்மா பார்த்து. தான் சரி. அன்பு இருக்க இடத்துல அந்த குழந்தைங்க அம்மா மேல அன்பு இருக்கு, அது எப்படி பயம் வரும்? ஸ்கூல்ல குழந்தைங்கள குச்சியில் எடுத்து அடிப்பேன், நம்ம உண்மையாலுமே வேகமா அடிச்சிருப்பேன். அடிக்கணும்னு தான் அடிப்பேன், வலிக்கணும் அவனால அடக்க முடியாது. ரவுடித்தனமா இருக்கும். அடிக்கணும்னா வலிக்கணும்னா அடிப்பேன். சரி, அவன் காமெடி பண்ணாதீங்க மாஸ்டர், நீ வலிக்காதுன்னு சரி, வலிக்குது மாஸ்டர் நீங்க அடிக்க. அவன்கிட்ட பயம் வரல என் மேல அவனுக்கு, ஏன்னா அன்பு அலாதியா இருக்கு. அலாதியா அன்பு இருக்க இடத்துல அவங்க மேலுமே அடிச்சா கூட அந்த பையனுக்கு பயம் வர்றதில்லை. அம்மா கத்தி எடுத்துட்டு குத்திடுவேன் மூக்கு கத்துருமாருனா அந்த குழந்தைக்கு பயம் வருதில்லை, ஏன்னா அன்பு அலாதியா இருக்கு. மாஸ்டர் பார்த்த பயம் வருது அப்படின்னா உன்னோட அன்புல போலி கலந்துருக்கு. நீ அன்புன்னு சொல்லி வேற எதாவது நினைச்சிட்டு நீ ஏமாத்தி மற்றவனை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டு சரி. ஆன்மீகம்னா இதுதான் விசாரங்கிறது. கதையா மணிக்கணக்கா பேசுறது, சொந்த கதை சோகதை சொல்றதுக்கு ஒரு விசாரம். இதை கண்டுபிடிச்சு இதை நீ சரி பண்ணணும் இல்லையா? பயம் எப்படி ஒரு மாஸ்டர்? ஆனா அன்பு இல்லைன்னு இப்ப கீதா பத்தினா என்கிட்ட பயப்படவே மாட்டான். நான் ஏத்திட்டு பேசுவான், சப்புனா சிரிச்சுக்கிட்டே வந்து ஏத்து கேள்வி கேட்பான். நீ ஏதாவது ஒன்று கேட்கணும், கீதை நீ கிளம்பிங்க, எனக்கு பயம் வருது, நீ கேள்வி கீதா மாஸ்டர். ஆனா மாஸ்டருக்கு 5 வருஷம் வழங்கினாங்க. அப்படி நல்ல கதையெல்லாம் சரியான கதை. ஒரு சின்ன இது கேட்கறதுக்கு யார்ட்டும் சொல்லி கேட்க. அன்பு, உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பயம் வரவே வராது. குழந்தைங்க போன நம்ம ஐயா மாஸ்டர் வந்துட்டாரு, மாஸ்டர் வாங்க வாங்க, நீங்க ஒரு கைப்பட வாங்க, பள்ளங்குடி விளையாட வாங்க, நொண்டி விளையாடலாம் இழுக்கும். ஸ்கூல்ல கிரவுண்ட்ல பார்த்து அதாவது அது விளையாடுற கேமுக்கு நம்மளை இழுக்கும். மிரட்டி இருப்போம், அப்பதான் கிளாஸ்ல அடிச்சு வந்துருப்போம். வந்தோன்னு குதி போட்டு அவங்க இழுப்பான். அன்பு இருக்கிற இடத்துல பயம் வராது. அப்ப அங்கேயே தப்பு இருக்குது. நீங்க 2 இடத்துல பார்த்தேன். சரவணன்ட்ட பேசுற ஆடியோல ஒன்று சொல்லியிருந்தேன், கேட்டுக்கதில் நம்ம. ஸோ உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி திருத்திட்டீங்கன்னா எல்லாமே ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், போர் அடிச்சிடும். புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதில் நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிருது. பிள்ளைங்க குழந்தை பிறகு நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிருது. ஸோ வாழ்க்கையும் போர் அடிச்சுட்டே தான் இருக்கும். வாழ்க்கை குதூகலமா இருக்காது. அந்த ஆனந்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் ரசிச்சு என்ஜாய் பண்ண முடியலன்னா வாழ்க்கை எப்படி உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்? இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு ஒன்று பெருசா கிடையாது. குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இதை நீங்க தோத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் தோத்துருவீங்க. அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம் தான் நீங்க ஜெயிக்கிறது. வாழ்க்கை துன்பம், துயரம், நோய் நொடி, சங்கடங்கள், அழுது. என்ன புண்ணியம் செய்தேனோ